சாந்தி. 20 ஜனவரி 2023 சிவபாபானுடைய இனிமையான மகா வாக்கியம் சாக்கார முரளி பாப்தாதா மதுபன். இன்றைய முரளியில் இருந்து கேள்விகள். முதல் கேள்வி, நாம் அனைவரும் யார்? நாம் அனைவரும் யார்? நாம் எப்படி இருக்க வேண்டும்? நாம் எப்படி இருக்க வேண்டும்? இரண்டாவது கேள்வி, பாபா பாபா என்று சொல்கிறார்கள். பாபா பாபா என்று சொல்கிறார்கள், ஆனால் நினைப்பதில்லை. அப்போது பாபா என்ன புரிந்து கொள்வார்? பாபா பாபா என்று சொல்கிறார்கள், ஆனால் நினைப்பதில்லை. அப்போது பாபா என்ன புரிந்து கொள்வார்? மூன்றாவது கேள்வி, எந்த நிச்சயம் முதலில் இருக்க வேண்டும்? எந்த நிச்சயம் முதலில் இருக்க வேண்டும்? நான்காவது கேள்வி, உயர்ந்த பதவி எப்படியெல்லாம் அடையலாம்? உயர்ந்த பதவி எப்படியெல்லாம் அடையலாம்? அஞ்சாவது கேள்வி, எக்ஸாமில் பாஸ் ஆகும்போது என்ன நடக்கும்? எக்ஸாம்பிள் அல்லது தேர்வில் பாஸ் ஆகும்போது என்ன நடக்கும்? fill up the blanks. first, எந்த குழந்தைகள் அர்ப்பணம் ஆகிறார்களோ, எந்த குழந்தைகள் அர்ப்பணம் ஆகிறார்களோ அவர்கள் மூலம் டேஷ். எந்த குழந்தைகள் அர்ப்பணம் ஆகிறார்களோ அவர்கள் மூலம் டேஷ். இரண்டாவது, கிருஷ்ணரை டேஷ் என்று சொல்ல முடியாது. கிருஷ்ணரை டேஷ் என்று சொல்ல முடியாது. மூன்றாவது, டேஷ் ஆவதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். டேஷ் ஆவதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். நான்காவது, ஆன்மீகத்தின் கூடவே டேஷ் வரக்கூடியவர்கள்தான் டேஷ். ஆன்மீகத்தின் கூடவே டேஷ் வரக்கூடியவர்கள்தான் டேஷ். அஞ்சாவது, சதா ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் டேஷ் அதிகப்படுத்துங்கள். டேஷ் அதிகப்படுத்துங்கள். ஆறாவது, சரியான மகிழ்ச்சி என்றால் அதில் டேஷ் இருக்க வேண்டும். சரியான மகிழ்ச்சி என்றால் அதில் டேஷ் இருக்க வேண்டும். கேள்வி பதில். முதல் கேள்வி, நாம் அனைவரும் யார்? நாம் எப்படி இருக்க வேண்டும்?
கேட்கவே இல்லை. பாபா சொல்றாரு, நாம் அனைவரும் சகோதர சகோதரிகள், நமக்குள் வேறு எந்த சம்பந்தமும் இல்லை. ஆகவே சகோதரன் சகோதரிகள் தங்களுக்குள் மிகவும் இனிமையாக, ராயலாக, அமைதியானவராக, ஞானம் நிறைந்தவராக, ஆனந்தம் நிறைந்தவராக இருக்க வேண்டும். இரண்டாவது கேள்வி, பாபா பாபா என்று சொல்கிறார்கள், ஆனால் நினைப்பதில்லை. அப்போது பாபா என்ன புரிந்து கொள்வார்? லக்ஷ்மி நாராயணை மனம் முடிக்க தகுதி இல்லாதவர்கள் என்று பாபா புரிந்து கொள்வார். லக்ஷ்மி நாராயணை மனம் முடிக்க தகுதி இல்லாதவர்கள் என்று பாபா புரிந்து கொள்வார். மூன்றாவது கேள்வி, எந்த நிச்சயம் முதலில் இருக்க வேண்டும்? உண்மையில் பாபாதான் சொர்க்கத்தை படைப்பவர் என்ற நிச்சயம் முதலில் இருக்க வேண்டும். உண்மையில் பாபாதான் சொர்க்கத்தை படைப்பவர் என்ற நிச்சயம் முதலில் இருக்க வேண்டும். நாலாவது கேள்வி, உயர்ந்த பதவி எப்படியெல்லாம் அடையலாம்? பாபா சொல்றாரு, எந்த அளவிற்கு படித்து மேலும் மற்றவர்களுக்கு படிப்பிக்கிறோமோ அந்த அளவு உயர்ந்த பதவி அடையலாம். அதில் இரண்டாவது, எந்த அளவு முயற்சி செய்கிறீர்களோ அந்த அளவு உயர்ந்த பதவி கிடைக்கும். அடுத்தது, எந்த அளவிற்கு நன்றாக படிப்பீர்களோ அந்த அளவிற்கு நல்ல பதவி கிடைக்கும். அஞ்சாவது கேள்வி, எக்ஸாமில் பாஸ் ஆகும்போது என்ன நடக்கும்? பாபா சொல்றாரு, எக்ஸாம்பிள் பாஸ் ஆகும்போது என்ன நடக்கும்? தேர்வில் தேர்ச்சி அடையும் போது தங்க புஷ்பங்களின் மழை பொழியும். எக்ஸாம்ல நீங்க பாஸ் ஆயிட்டீங்கன்னா தங்க புஷ்பங்களின் மழை பொழியும். ஆகாயத்திலிருந்து மலர்கள் விழாது. மழை பொழியும்னா ஆகாயத்துல இருந்து அப்படியே மழை, தங்க மழை பொழியும் நினைச்சிடாதீங்க. ஆனா நீங்க ஒரேடியா தங்க மாளிகைக்கு எஜமானர்களாக ஆகிவிடுவீர்கள். fill up the blanks. ஃபர்ஸ்ட், எந்த குழந்தைகள் சமர்ப்பணம் ஆகிறார்களோ அல்லது அர்ப்பணம் ஆகிறார்களோ அவர்கள் மூலம் டேஷ். எந்த குழந்தைகள் அர்ப்பணம் ஆகிறார்களோ அவர்கள் மூலம் அனைவருடைய வளர்ப்பும் நடக்கிறது. அனைவருடைய வளர்ப்பும் நடக்கிறது. இரண்டாவது, கிருஷ்ணரை டேஷ் என்று சொல்ல முடியாது. அப்புறம் கிருஷ்ணரை படகோட்டி என்று சொல்ல முடியாது. அப்புறம் தாய் தந்தை என்றும் சொல்ல முடியாது. அதே நேரத்தில் அவர் என்ன பண்ண மாட்டாரு, கூட்டிட்டு போக மாட்டார். ஆமா, நான் உங்களை எல்லாரையும் அழைச்சிட்டு போறேன் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்ல முடியாது. மூன்றாவது, டேஷ் ஆவதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். அஷரீரி ஆவதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். நான்காவது, ஆன்மீகத்தின் கூடவே டேஷ் வரக்கூடியவர்கள் தான் டேஷ். ஆன்மீகத்தின் கூடவே ரம்மியத்தில் வரக்கூடியவர்கள் தான் மரியாதா புருஷோத்தமர்கள். அஞ்சாவது, சதா ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் டேஷ் அதிகரிங்கள் அல்லது அதிகப்படுத்துங்கள். சதா ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் ஆன்மீக சக்தியை அதிகப்படுத்துங்கள்.
ஆறாவது, சரியான மகிழ்ச்சி என்றால் அதில் டேஷ் இருக்க வேண்டும். சரியான மகிழ்ச்சி என்றால் அதில் ஆன்மீகம் இருக்க வேண்டும். அச்சா. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.